ஹலோ, ஹாய் கைஸ். வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல்ல கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு, மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே ஒரு 30 பாயிண்ட் கேப் அப்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நடந்த ப்ராஃபிட் புக்கிங்னால தான். பட் அந்த கேப் அப் ஓப்பன் ஆகி இருந்தாலும் மார்க்கெட் வேகமா மேலே போச்சு அப்படின்னு கேட்டா மேலே போகல. பட் மார்க்கெட்டை இன்னைக்கு சைடுவேஸ் ஆக்கிட்டு தான் மேலே கொண்டு போனாங்க. நம்ம நிஃப்டில என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா மேக்ஸ் பேஸ்டு. நம்மளோட லெவலில் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 25,962, 25,982, அந்த மாதிரி இடங்கள்ல எப்படி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கிறதே நம்ம ஏற்கனவே முதல்ல வந்து மார்க்கெட்டை மூவ்மெண்ட் குறிச்சு வச்சிருக்கோம். 26,021. இது எல்லாத்தையும் நான் எப்படி கால்குலேஷன் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஓன் மெத்தடு பிளஸ் வந்து மேக்ஸ் பேஸ்டு தான். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது 30 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆகியிருந்தாலும் இன்னைக்கு அது என்ன இருக்கு அப்படின்னா மேலே போயிட்டு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தனால மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துச்சு. கீழே வந்தது காரணமாகவும் மார்க்கெட் கீழே இறங்கிச்சான்னு கேட்டால் இல்லை. நேற்று எஸ்டர்டே ஹையை மட்டும் தொட்டுட்டு ஹையை லைட்டாக பிரேக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் வந்து மேனிப்புலேஷன் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏற்றிட்டாங்க. ஸோ இது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 25,900 கால் அண்ட் 25,900 புட்டு. இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து எப்படி மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில மார்க்கெட் வந்து 25,900 கால் ஆப்ஷன்ல நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து எப்படி வந்து மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 25,900 இன்னைக்கு மார்க்கெட் காலைல ஓப்பன் ஆகும்போது கரெக்டா எஸ்டர்டே க்ளோஸ் பக்கத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கான். பட் மேலே போயிட்டு மேலே போக முடியாம திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ரிட்டர்ன் ஆயிட்டு திருப்பியும் எல்லாரும் வந்து கால் சைடு என்ட்ரி போயிருக்கும் போது அங்கிருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிட்டான். திருப்பி வந்து எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் ஹன் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தான். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள மார்க்கெட்ல நடந்திருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்லயே நம்ம எங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மேக்ஸ் பேஸ்ல நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மேக்ஸ் பேஸ்ல வச்சு நம்ம என்ட்ரி எடுத்திருக்கலாம் மார்க்கெட்ல நினைச்சிருந்தோம் அப்படின்னா. இன்னைக்கு எங்களுக்கு காலையிலேயே மார்க்கெட் தெரிஞ்சிச்சு. மார்க்கெட் வந்து இன்னைக்கு அப் அண்ட் சைட்வேஸ் அப்படிங்கிறது எங்களோட குரூப்ல வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த ஜியோ புல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க குரூப் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ காலையில யாரும் என்ட்ரி எடுக்க வேணாம் இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே என்ட்ரி எடுத்தாலும் கீழே நம்ம லோல பை பண்ணிட்டு ஹைல வந்து செல் பண்ணியிருக்கலாம். அதோட டார்கெட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முதல்ல காலையிலே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாருக்கிட்டையும். ஸோ அதை வச்சு இன்னைக்கு நிறைய பேர் என்ட்ரி எடுத்திருந்தாங்க, நிறைய பேர் என்ட்ரி எடுக்கல, லாஸ் பண்ணியிருந்தோம், லாஸ் ரெக்கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எந்த மாதிரி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம மேக்ஸ் பேச நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ற மெத்தட் வந்து மேக்ஸ் பேஸ்டு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு காலையில எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க இன்னைக்கு காலையில 25,900 புட்ல வந்து நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எஸ்டர்டே லோல இருந்து கீழே தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க எஸ்டர்டே லோ கரெக்டா க்ளோஸுக்கு மேலதான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. பட் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா டார்கெட்டை போய் அச்சீவ் ஆகாமையே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து இருக்கிற மார்க்கெட் இன்னைக்கு வந்து சைட்வேஸ் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சோம். இதை நம்ம எந்த மெத்தடை பத்தி நான் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா HLC அப்படின்னு சொல்லிட்டு நம்ம HLC மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு இன்னைக்கு நான் வந்து மார்க்கெட்டை வந்து எவ்வளவு தூரம் போகும், எங்க என்ட்ரி எடுக்கலாம், எப்போ எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறத பத்தி கண்டுபிடிச்சு அதுல இந்த எக்ஸிட் தான் இருக்கும். ஸோ வந்து இன்னைக்கு என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 112 என்ட்ரி எடுத்திருக்கலாம், டார்கெட் 148 போட்டுருக்கலாம். ஸோ எத்தனை பாயிண்ட் கேப்சர் பண்ணிருக்கலாம் நீங்களே பாருங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அத்தனை பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து லெவல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட்ல வந்து லெவல்ஸை பிடிச்சிட்டு இருக்கோம், ப்ராஃபிட்டும் மேக் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி மார்க்கெட்ல லெவல்ஸை கண்டுபிடிக்கிறது, எங்க என்ட்ரி எடுக்கலாம், எங்க எக்ஸிட் ஆகலாம், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணலாம், எப்போ என்ட்ரி எடுக்கலாம், எப்போ எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷனுக்காக நம்ம மேக்ஸ் பேஸ் சொல்லி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராம் லிங்க் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம், அதை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் டீட்டெயில்ஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஜியோ புல்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிருங்க.